வணக்கம் தமிழா, இது நம்ம டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th சிவிக்ஸில் யூனிட் 1ல் இருக்கிற இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். இந்திய அரசியல் அமைப்பு இந்த லெசன் வந்து ரொம்ப முக்கியமான லெசன். அதாவது பாலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா 10th 11th 12th இதோட பாலிட்டி லெசன்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ ஃபஸ்ட்டு லெசன் வந்து ரொம்ப முக்கியமான லெசன். நிறைய கான்செப்ட் வந்து இதில் இருக்குது. ஸோ எல்லாமே ஈஸியாக நீங்கள் தனியாக படிச்சிங்கன்னா இந்த லெசன் கண்டிப்பாக படிக்க 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். சப்போஸ் நீங்கள் தமிழ் மீடியமில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தமிழாக்கம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்களுக்கு இங்கிலீஷில் தமிழாக்கம் புரிஞ்சு படிக்கவே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 5 மணி நேரம் ஆயிடும். ஸோ அதெல்லாமே ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அடுத்த பார்ட் எடுத்தாலும் அதையும் பாருங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கான்ஸ்டிடியூஷன் அதாவது அரசியல் அமைப்பு, இந்த அரசியல் அமைப்பு வந்து எங்கே முத ஸ்டார்ட் ஆச்சு, ஆரிஜினேட் ஆச்சு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ. ஓகேங்களா? யூஎஸ்ஏ அமெரிக்காவில் தான் இந்த கான்ஸ்டிடியூஷன் ஒரு கான்செப்ட் வந்து ஆரம்பிச்சது. முதல்ல இந்த கான்ஸ்டிடியூஷன் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, அரசியல் அமைப்பு. அதாவது பிரிட்டிஷ் வந்து நம்மளை ஆண்டுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவங்க ஒரு சட்டம் திட்டம், அவங்க நினச்சது தான் ஒரு சட்டம். ஓகேங்களா? அப்புறம் பிரிட்டிஷ் வந்து நம்ம பாகிஸ்தானையும் இந்தியாவும் பார்ட்டிஷன் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் நம்ம இந்தியாவுக்குன்னு தனி அரசியலமைப்பு வேணும்னு நினச்சி தனியாகவே அதை அரசியலமைப்புனா அது கீழே வந்து நம்ம எத்தனை பார்ட்ஸாக பிரிஞ்சிருக்கு, எத்தனை ஷெடியூல்ஸாக இருக்குது, எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்குது, அதெல்லாமே பற்றி படிப்போம். அதெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ பேசிக்காக கான்ஸ்டிடியூஷன் என்னென்னா நம்மளுக்கு தேவையான சட்டத்திட்டங்கள் எல்லாமே சொல்கிறது தான் இந்த கான்ஸ்டிடியூஷன் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? த நீட் ஃபார் கான்ஸ்டிடியூஷன் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுக்கு எதுக்கு இந்த கான்ஸ்டிடியூஷன் தேவை அதெல்லாம் பற்றி சொல்லுவாங்க. ஸோ மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இந்த நான் வந்து அண்டர்லைன் பண்ணியிருப்பேன். ஹைலைட்டர் வச்சு அண்டர்லைன் பண்ணது ரொம்ப முக்கியமானது. க்ரீன் கலர் வந்து ஓரளவுக்கு முக்கியம். பிங்க் கலர் அண்டர்லைன் பண்ணது யூ ஷுட் ரீட், அதாவது நீங்கள் ரீட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி, அதாவது இந்த கான்ஸ்டிடியூஷனை வந்து கொண்டு வரதுக்கு, அரசியலமைப்பை கொண்டு வரதுக்கு ஒரு அசம்பிளி, ஒரு கூட்டமைப்பு வந்து வைக்கிறாங்க. அந்த கூட்டமைப்பு தான் அந்த அரசியலமைப்பை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. உங்களுக்கு எப்படி ஈஸியாக சொல்ல வைக்கணும்னா அதாவது ஒரு கேங்கை ஃபார்ம் பண்ணி அந்த கேங் வந்து ஒரு நம்மளுக்கு தேவையான ஒரு கோட்பாடை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்காக அது உருவாக்குறாங்க. ஸோ ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம இந்தியாவுக்குரிய கான்ஸ்டிடியூஷன் வந்து ஃப்ரேம் பண்ணுது. எது இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியை வந்து எது கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா கேபினட் மிஷன் பிளான். இந்த பிளான் கீழே தான் இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி மூலமாக தான் நம்ம இந்தியாவுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன் வந்து உருவாக்கப்படுது. ஓகேங்களா? எப்போனா 1946 இது வந்து கேபினட் மிஷன் பிளான் கீழே வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அசம்பிளியில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா டோட்டலாக 389 பேர் இருக்காங்க. அதில் ப்ரொவின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 292, ஸ்டேட்டுக்கு வந்து 93, சீஃப் கமிஷனர்ஸ் ப்ரொவின்ஸுக்கு வந்து 3, பலுக்கிஸ்தானுக்கு வந்து 1. இந்த மெம்பர்ஸ்லாம் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு வந்து மீட்டிங் வந்து இது ரொம்ப முக்கியமானது. டேட் வந்து கேட்பாங்க. ஃபஸ்ட்டு மீட்டிங் ஹெல்டு ஃபார் த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி பார்த்தீங்கன்னா December 9, 1946 வந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க. ஓகேங்களா? அந்த மீட்டிங் அப்போது யார் வந்து டெம்பரவரியாக பிரசிடெண்ட்டாக இருந்தார் பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டஸ்ட் மெம்பர் அந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில் யார் பார்த்தீங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. ஓகேங்களா? இந்த பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குழப்பிடாதீங்க. பிரசிடெண்ட் வேறு, டெம்பரவரி பிரசிடெண்ட் வேறு. இதில் வந்து டெம்பரவரி பிரசிடெண்ட்டாக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இவர் இறந்தக்கப்புறம் யார் பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாந்த் இருக்கார்ல, அவர் தான் இதோடைய இந்த அசம்பிளியோட பிரசிடெண்ட்டாக. எதோடனா அந்த அசம்பிளி, இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி சொன்னோம்ல, அதோட பிரசிடெண்ட் யார் பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாந்த். வைஸ் பிரசிடெண்ட் வந்து 2 பேர் இருக்காங்க, HC முகர்ஜி அண்ட் VT கிருஷ்ணமாச்சாரியா. ஓகேங்களா? அவங்க 2 பேர் தான் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. இந்த அசம்பிளி வந்து 11 செஷனாக மீட் பண்ணுறாங்க. எவ்வளோ நாட்கள் பார்த்தீங்கன்னா 166 நாட்கள் மீட் பண்ணுறாங்க. அந்த டிஸ்கஷனில் வந்து எவ்வளோ அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா 2473 அமெண்ட்மெண்ட் வந்து நடந்திருக்கு. அமெண்ட்மெண்ட்னா என்னடா அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் சீர்திருத்தம். அதாவது ஏதாச்சும் அவங்க கண்பட்டு, அதாவது இப்போ சட்டம் தானே ஏற்றுறாங்க. கான்ஸ்டிடியூஷன் வந்து என்ன, அரசியலமைப்பில் வந்து அவங்களுக்கு தேவையான சட்டங்கள் இந்த மாதிரிலாம் ஏற்றப்போ அதில் ஒரு சில சட்டங்கள் வந்து ஒரு சில பேருக்கு ஒப்பீனியன் வந்து இதனால் இதை கொஞ்சம் மாற்றலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதை மாற்றுறது பேர் தான் இந்த அமெண்ட்மெண்ட். இது என்னென்ன அமெண்ட்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க எல்லாமே டீட்டெயில்டாக பார்ப்போம். அப்போ என்ன அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2473 அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிராஃப்டிங் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டியோட சேர்மேன் யார் பார்த்தீங்கன்னா டாக்டர் BR அம்பேத்கர். ஓகேங்களா? இவர் தான் ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட ஃபாதர் யார் பார்த்தீங்கன்னா டாக்டர் BR அம்பேத்கர். இவர் வந்து டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மனாகவும் இருந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
இந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வந்து நம்மளுக்கு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வந்து ஃபார்ம் பண்ணாங்க. அது வந்து எப்போ அடாப்ட் பண்ணுறாங்கன்னா November 26, 1949. இந்த டேட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டேட் அப்போ அடாப்ட் பண்ணாங்க. அதாவது அந்த கான்ஸ்டிடியூஷன் நம்மளுக்கு தான் ஏற்றுக்கிட்டாங்க. இது எப்போ நடைமுறைக்கு வந்தது, எப்போ கேம் இன் டு ஃபோர்ஸ் அந்த மாதிரி இங்கிலீஷில் கேட்டாங்கன்னா 26th January 1950. இதை ரெண்டும் குழப்பிக்காதீங்க. அடாப்ஷன் டேட் வேறு, நடைமுறைக்கு வந்த டேட்டு வேறு. ஓகேங்களா? இந்த அடாப்ஷன் டேட்டை வந்து இதில் வந்து கொடுக்கல, புக்கில் வந்து கொடுக்கல. இந்த டாபிக் வந்து நான் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். இந்த அடாப்ஷன் அதாவது November 26, 1949 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன டேன்னு சொல்லுவாங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் டே. வென் இஸ் கான்ஸ்டிடியூஷன் டே செலிப்ரேட்டட்னா November 26, 1949. அப்போ தான் நம்மளுக்குரிய கான்ஸ்டிடியூஷன்லாம் செஞ்சு முடிச்சு இந்தாங்கப்பா முடிச்சிட்டோம்ப்பான்னு ஒப்படைச்சிருக்காங்க. அந்த ஒப்படைச்ச நாள் தான் இந்த November 26. அது எப்போ நம்ம வந்து மக்களுக்கு வந்து எல்லாமே ரீச் ஆகணும்னு ஒரு ஃபோர்ஸ் போட்டு அதை என்ன சொல்லணும்னா நடைமுறைக்கு வந்த நாள் வந்து January 26. இந்த ரெண்டு குழப்பிக்காதீங்க. ஓகேங்களா? இதில் வந்து என்ன இந்த கான்ஸ்டிடியூஷனில் என்னடா இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா ப்ரியாம்பிள்னால் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுறேன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பீங்களா, ஸோ அந்த மாதிரியே கான்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் இந்த ப்ரியாம்பிள். அடுத்து 22 பார்ட்ஸாக வந்தப்போ இருந்துச்சு. அதே மாதிரி வந்தப்போ வந்து ஆர்டிகல்ஸ் எத்தனை ஆர்டிகல்ஸ் இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா 395 ஆர்டிகல்ஸ் இருந்திருக்கு. 8 ஷெடியூல்ஸ் வந்தப்போ. அதாவது இதெல்லாமே அந்த கான்ஸ்டிடியூஷன் அந்த கான்செப்ட் வரையில் இத்தனை விதமாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ அதோடைய இதெல்லாம் மாறும். ஸோ அதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த 26th January நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, ஃபோர்ஸுக்கு வந்த நாள். அது வந்து என்னென்னா ரிபப்ளிக் டேன்னு சொல்கிறோம். நம்ம ரிபப்ளிக் டேன்னு லீவ்லாம் கொடுக்குறாங்களே. ஸோ இதெல்லாம் நிறைய பேருக்கு புரியாமல் கான்ஸ்டிடியூஷன் டே, ரிபப்ளிக் டே எல்லாமே ஒரே நாள் நினச்சிட்ருப்பாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூயினோ பாக்ஸ். இது ரொம்ப முக்கியமானது. இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை எழுதின அந்த கேலிகிராஃபர் பேர் பார்த்தீங்கன்னா பிரேம் பிஹாரி நரேன் ரைசடா. ஓகேங்களா? இந்த பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் வந்து ஹேண்ட் ரிட்டனாக அந்த கான்ஸ்டிடியூஷன் எழுதியிருப்பார். என்ன ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா இட்டாலிக் ஸ்டைலில். ஓகேங்களா? பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அதாவது இதில் வந்து கொஷின் கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுக்காக சொல்கிறேன். நம்ம வேர்ல்டுலே லென்த்தியஸ்ட் ஹேண்ட் ரிட்டனை அந்த கான்ஸ்டிடியூஷன் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா தான். ஓகேங்களா? நம்ம அதிகமாக பாரோ பண்ணி தான் இந்த கான்ஸ்டிடியூஷன்லாம் வாங்கியிருக்கோம் வேறு கண்ட்ரிலேருந்து. அதாவது கடன் வாங்கி சொல்ல முடியாது, வேறு நாட்டோட கான்ஸ்டிடியூஷனை நம்ம வந்து தழுவி அதை எடுத்து நம்ம கான்ஸ்டிடியூஷனுக்கு வச்சுருக்கோம். அது என்னென்ன நாடு என்னென்ன கண்ட்ரிஸ் எல்லாமே பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மது வந்து பார்ட்லி ரிஜிட் பார்ட்லி ஃப்ளெக்சிபிள். அதாவது கொஞ்சம் கடினமாகவும் இருக்கும், கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். சட்டத்தில் ஓட்டை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஃப்ளெக்சிபிள். சட்டத்தை தப்பிக்க முடியாது சொல்லுவாங்களா. ஸோ அது ரிஜிட். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு செக்குலரான ஸ்டேட்டு, இண்டிபெண்ட் ஜுடிஷியரி. அதாவது ஜுடிஷியல் சிஸ்டத்தில் வந்து எதையும் டிபெண்ட் பண்ணியிருக்க தேவையில்லை. அதாவது யாருமே ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது. பிரைம் மினிஸ்டரே நினச்சாலும் அவர் நினச்சதை நீதிமன்றத்தில் வந்து செயல் பண்ண முடியாது. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். நீதிமன்றத்தை யார் நினச்சாலுமே யாருடைய ஃபோர்ஸ் மூலமாகவும் மாற்ற முடியாது. அவங்க எடுக்கிற தீர்ப்பு தான் கரெக்டான தீர்ப்புன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். இது வந்து ரிப்பீட்டட் கொஷின். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதன்படி என்னென்னா 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க வந்து ஓட்டு உரிமை கிடச்சிருக்கும். அவங்க தான் ஓட்டு போடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரியாம்பிள். ஏற்கனவே நான் சொன்னேன் ப்ரியாம்பிள் வந்து என்னது ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டு. இதில் வந்து என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஐடியல்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் வந்து இருக்கும். ரொம்ப முக்கியமானது விச் இஸ் நோன் அஸ் த கீ ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படி கேட்டாங்கன்னா, அதாவது அரசியலமைப்பு திறவுகோல் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது என்னென்னா ப்ரியாம்பிள். ஓகேங்களா? இதுதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ப்ரியாம்பிள் வந்து எதை பேஸ் பண்ணி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் ஜவஹர்லால் நேரு வந்து டிராஃப்ட் பண்ணி வச்சுருந்தது. அது எப்போ அவர் அடாப்ட் பண்ணார்னா January 22, 1947 அப்போ அடாப்ட் பண்ணார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், அமெண்ட்மெண்ட்னால் கொஞ்சம் சட்டத்தை வந்து மாற்றிருப்பாங்க, சீர்திருத்தம் செஞ்சுருப்பாங்க. ஸோ அதன்படி எப்போனா 42nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆஃப் 1976 இந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் படி அதில் வந்து 3 இது வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருப்பாங்க. ஆடட் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்ட், செக்குலர், இன்டிகிரிட்டி. இந்த 3 வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது ப்ரியாம்பிள் வந்து என்னடா இருக்கும் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா வி த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ அதுபடி என்னென்னா யாருக்காக இந்த ப்ரியாம்பிள் இந்த கான்ஸ்டிடியூஷன் எழுதப்பட்டிருக்குன்னா இந்திய மக்கள் தான். ஓகேங்களா?
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாவரன்டி, சோஷியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக். இந்தியா வந்து இதெல்லாமே சேர்ந்தது. சாவரன்டி, இறையாண்மை, இந்த மாதிரியே ஒருத்துக்கும் ஒரு மீனிங். ஏற்கனவே நான் ப்ரீவியஸ் வீடியோலாம் சொல்லிட்டேன். ஸோ திருப்பி சொல்லி உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ண வரும்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. இந்த 3 பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான ஸ்லோகன். எப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அப்போ 1789 அப்போ இந்த 3 ஸ்லோகனும் ரொம்ப முக்கியமான ஸ்லோகனாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் இப்போ தான் நம்ம ஆர்டிகல்ஸ்குள்ளே வரோம். அப்போ அதை நம்ம பார்த்தோம்ல எவ்வளோ 395 ஆர்டிகல் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சுன்னு. ஸோ ஒரு அதாவது சம் ஆஃப் த ஆர்டிகல்ஸ் எப்படி சொல்லணும்னா ஒரு 10 ஆர்டிகல்ஸ் சேர்ந்து ஒரு பார்ட், ஒரு 20 ஆர்டிகல்ஸ் சேர்ந்து இன்னொரு பார்ட், இந்த மாதிரியே தான் ஆர்டிகல்ஸ் எல்லாமே பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப், ஸ்டார்டிங்கில் சிட்டிசன்ஷிப். சிட்டிசன்னா எந்த லாங்குவேஜ்லேருந்து டிரைவ் பண்ண வார்த்தைனா லாட்டின் வார்த்தையில் சிவிஸ், அந்த வார்த்தையிலேருந்து தான் இந்த சிட்டிசன் ஒரு வார்த்தை வந்துருக்கு. சிவிஸ்னால் என்ன பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் ஆஃப் அ சிட்டி ஸ்டேட், ஒரு குடியுரிமையில், அதாவது நம்மளுக்கு எப்படி குடியுரிமை, இந்திய குடியுரிமை இருக்குது அந்த மாதிரியா. சிட்டிசன்னா நம்ம வந்து இந்தியன் சிட்டிசன். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். உங்களுக்கு இந்த டேர்ம் ரொம்ப ஈஸி தான், இருந்தாலும் ஒரு சில பேருக்கு புரியாமல் இருக்கும். சிட்டிசன்னா என்னென்னா குடியுரிமை வழங்கப்பட்டிருக்கணும் ஒரு மனிதனுக்கு. இந்த நாட்டோட குடியுரிமை, அதாவது ஸ்ரீலங்காவுக்கு போனீங்கன்னா அந்த ஸ்ரீலங்காவுக்கு நான் இந்தியா சம்மந்தம், எனக்கு இந்தியா வேணாம், ஸ்ரீலங்கா தான் போகிறேன் அப்படின்னு போனவங்க வந்து ஸ்ரீலங்கா குடியுரிமை வாங்கி இருப்பாங்க. ஸோ புரியுது அவங்களுக்கு. ஸோ அங்கே வந்து அவங்க ஓட்டு ரைட்டு எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்தியாவில் இருந்த பழைய ஓட்டுரிமை எல்லாமே அவங்களுக்கு ரத்து செய்யப்படும். ஸோ இதுதான் ஜஸ்ட் சிட்டிசன்ஷிப்னா என்னண்டு. ஸோ இந்த சிட்டிசன்ஷிப் வந்து எந்தெந்த ஆர்டிக்கலுக்குள்ளே வரும் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 5 to 11, அதாவது பார்ட் 2ல் இருக்கிற ஆர்டிகல் 5 to 11 வந்து சிட்டிசன்ஷிப்பை பற்றி பேசுகிறது. சிட்டிசன்ஷிப் ஆக்ட்னு சொன்னாலே 1955 இந்த இயர் தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஸோ சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955 படி பார்த்தீங்கன்னா 2 விதமானது சொல்லியிருப்பாங்க. அக்யூசியேஷன் அண்ட் லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். அக்யூசியேஷன்னா சிட்டிசன்ஷிப் பெறப்படுறது. இதை நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன், கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புரியும். இருந்தாலும் இதை நான் சொல்கிறேன். சிட்டிசன்ஷிப்பு அக்யூசியேஷன்னா நம்ம சிட்டிசன்ஷிப் வந்து பெறுறது, நம்மளுக்கு வந்து கொடுக்கப்படுறது. லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப்னால் நம்மகிட்ட பறிக்கப்படுறதோ இல்லை நம்ம வாலண்டியராகவோ கொடுக்குறதோ, நம்மளுக்கு இந்த சிட்டிசன்ஷிப் வேணாம், இந்தியன் சிட்டிசன்ஷிப் எனக்கு வேணாம் அப்படின்ட்டு எழுதி கொடுத்து போகிறதோ, இதுதான் லாஸ். அக்யூசியேஷனாக நம்ம பெறுறது. ஓகேங்களா, சொல்லியாச்சு. இது வந்து இந்த ஆக்ட் பார்த்திங்கன்னா 8 தடவை அமெண்ட்மெண்ட் பண்ணப்படுது. 8 தடவை அதாவது ஒரு திருத்தம் செய்யப்படுது, சட்ட திருத்தம் செய்யப்படுது. அக்யூசியேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் பார்த்தீங்கன்னா 5 விதமாக பிரிக்கலாம். பை பர்த், பை டிசென்ட், பை ரெஜிஸ்ட்ரேஷன், பை நேச்சுரலைசேஷன், பை இன்கார்பரேஷன் ஆஃப் த டெரிட்டரி. நான் அது வந்து ஜஸ்ட் ஓவராலாக சொல்கிறேன். பை பர்த் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிட்டிசன், இப்போ நான் இருக்கேன், நான் வந்து January 26, 1950 அப்போயோ அதுக்கப்புறமோ நான் இந்தியாவில் இப்போ ஒரு கேரக்டர் எக்ஸ் அசியூம் பண்ணிக்கோங்க. அந்த எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1950 அந்த வருடமோ இல்லை அதுக்கு அடுத்த வருடமோ இந்தியாவில் பிறந்தாங்கன்னா அவங்க வந்து இந்தியாவோட சிட்டிசன்ஷிப்பு. பை டெசன்ட்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ் இருக்கார், பர்சன் எக்ஸுன்னு யோசிச்சுக்கோங்க. அந்த எக்ஸ் வந்து வேறு நாட்டில் பிறக்கிறாரு. இப்போ வேறு நாடுனா இப்போ பார்த்துக்கலாம், வேறு நாடுனா அமெரிக்காவில் பிறக்கிறாரு வைங்க, அமெரிக்காவில் பிறக்கிறாரு. ஆனால் அவரோட அப்பா, அந்த எக்ஸோட அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தவங்க இந்தியன் குடியுரிமை வந்து வச்சுருக்காங்க. அதாவது இந்தியாவில் பிறந்து இந்தியாவிலே இருக்காங்க. அவங்களுடைய மகன் தான் அந்த ஊரில் பிறந்திருக்காங்க, அமெரிக்காவில், அந்த நாட்டில் அங்கே பிறக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே குடியுரிமை வழங்கப்படலாம். ஸோ இதுதான் பை டெசன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பை ரெஜிஸ்ட்ரேஷன். அவங்களா வந்து எனக்கு இந்த இந்தியன் குடியுரிமை வேணும் அந்த மாதிரி சொல்லிட்டு வராங்களா, அது பை ரெஜிஸ்ட்ரேஷன். பை நேச்சுரலைசேஷன் பார்த்தீங்கன்னா அ ஃபாரினர் கேன் அக்யூர் இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆன் அப்ளிகேஷன் ஃபார் நேச்சுரலைசேஷன். இதுவும் அதே மாதிரி தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா வந்து சைனாவில் இருக்கிற பாதி இடத்த பிடிச்சி வச்சுக்கிறது. ஸோ இப்போ வந்து சைனா வந்து நம்ம அருணாச்சல பிரதேசம் எடுக்கிறாங்களா, அந்த மாதிரியே இப்போ இப்போ சப்போஸ் நம்ம வந்து பாகிஸ்தானோ இல்லை சைனாவோ அந்த இடத்த நம்ம ஆக்கிரமிப்பு பண்ணிட்டோம்னா, ஸோ அங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாமே நம்ம வந்து இந்தியாவை வாலண்டியராக போய் சிட்டிசன்ஷிப் வந்து கொடுக்கும். ஸோ இது வந்து பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. ஓகேங்களா. லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் பார்த்தீங்கன்னா எந்தெந்த வகையிலலாம் சிட்டிசன்ஷிப் வந்து ரத்து செய்யப்படும் பார்த்தீங்கன்னா ரெனன்சியேஷன், டெர்மினேஷன், டிப்ரிவேஷன். 3 வகையாக. ரெனன்சியேஷன்னா வாலண்டியராக போய் எனக்கு இது வேணான்னு எழுதி கொடுக்குறது. டெர்மினேஷன்னா இப்போ வந்து இப்போ வேறு நாட்டுக்கு, இப்போ நான் வந்து
அமெரிக்காவே எடுத்துக்கணும். அமெரிக்கா போய் அங்கே சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து ரத்து செய்யப்படும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஃபால்ஸோ ஃப்ராடோ, இப்போ சிட்டிசன் படம் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லியிருப்பார் அவர் அஜித் சார். என்ன சொல்லியிருப்பார், இவங்களுக்கு வந்து குடியுரிமை வந்து ரத்து செய்யப்படணும் இவங்க பண்ணுற தப்புக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் தேச துரோகம் பண்ணியிருந்தாங்களோ, இந்த மாதிரி ஏதாச்சும் கிரிமினல் வேலை பார்த்துருந்தாங்களோ அவங்களுடைய சிட்டிசன்ஷிப் வந்து ரத்து செய்யப்படும். ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக படிங்க. நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், சிட்டிசன்ஷிப் பார்த்தோம். அது என்ன பார்ட் 2 ஆர்டிகல் 5 to 11. ஓகேங்களா. இப்போ வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்க்குறோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து என்ன பார்ட் 3. ஓகேங்களா. பார்ட் 3ல் என்னென்ன ஆர்டிக்கல்குள்ளே வரும், ஆர்டிகல் 12 to ஆர்டிகல் 35 தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தமிழில் என்னடா அப்படி கேட்டிங்கன்னா அடிப்படை உரிமைகள். ஓகேங்களா. நம்மளுக்கு தேவையான ஃபண்டமெண்டல்னால் அடிப்படை, ரைட்ஸ்னால் உரிமைகள். நம்மளுக்கு தேவையான அடிப்படை உரிமைகளை பற்றி பேசுகிறது தான் இந்த பார்ட் 3. ஓகேங்களா. இது வந்து எதை பார்த்து நம்ம இன்ஸ்பயர் பண்ணோம், நம்ம எல்லாமே பாதி ஓசியாக தான் வாங்கியிருப்போம். ஸோ இதை நம்ம எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பார்த்தோம்னா USA அமெரிக்காவை பார்த்து தான் இன்ஸ்பயர் பண்ணி இந்த கான்ஸ்டிடியூஷன் நம்மளுக்கு வேணும்னு வாங்கியிருப்போம். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்திருக்கு ஸ்டார்டிங்கில் கான்ஸ்டிடியூஷன் உருவானப்போ. அப்புறம் பார்த்தீங்கன்னா 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வந்திருக்கு. அந்த ஒன்று வந்து என்னன்னு நான் சொல்கிறேன். அந்த பார்ட் 3 வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா மேக்னா கரெக்டா ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். ரொம்ப முக்கியமான அரசியலமைப்பு வந்து பார்ட் 3ன்னு சொல்லுவோம். ஏன்னா அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், நம்மளுக்கான உரிமையை பற்றி பேசுகிறது அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அரசு ஊழியர்களுக்கும் நம்ம பயப்பட தேவையில்லை. நம்ம வந்து அவங்கள மதிக்க தான் செய்யணும், ரெஸ்பெக்ட் தான் பண்ணணும், தவிர அவங்களுக்கு பயப்பட தேவையில்லை. ஸோ அதை பற்றி தான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சொல்லுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். இது ரொம்ப முக்கியமானது. இதை பற்றி அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பான்னா ஆர்டிகல் 32 பற்றி, அது ரொம்ப முக்கியமானது. ஸோ அதான் முதலே சொல்கிறேன். அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பான்னா த ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷனோட ஹார்ட்டும் சோலும் ஆர்டிகல் 32 தான் அப்படின்னு சொல்கிறாரு. யாருன்னா அம்பேத்கர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட். இதில் என்ன முக்கியமான சொல்லியிருக்கேன்னா சுப்ரீம் கோர்ட் தான் கார்டியன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனோட கார்டியன். கான்ஸ்டிடியூஷனை அரசியலமைப்பு, அந்த அரசியலமைப்பை வந்து பாதுகாவலானா யார் இருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த 5 இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு தேவையான பார்த்துக்கோங்க. ஹெபிஸ் கார்பஸ்னால் இல்லீகல் அரெஸ்ட்லேருந்து சேஃப்கார்ட் பண்ணுறது. மண்டமஸ்னால் ப்ரொடெக்ட்ஸ் த பெட்டிஷனர். ஒரு பெட்டிஷனர் கொடுக்க போகிறாங்கன்னா அவரை வந்து லீகலாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு பப்ளிக் அத்தாரிட்டிலேருந்து அது ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ ஓகேங்களா. பெட்டிஷனர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது யார்கிட்ட இருந்துன்னா பப்ளிக் அத்தாரிட்டிகிட்டேருந்து. இந்த மாதிரி ப்ரொஹிபிஷன், க்ரைட்டோரியா, குவா வாரண்டோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது வந்து கொஷின் கேட்க வாய்ப்பு இல்லை. ஸோ இதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அது என்ன சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா, சஸ்பென்ஷன்னா என்ன, ரத்து செய்யப்படுறது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸை போய் ரத்து செய்வாங்கன்னா ஆமாம், நம்ம அடிப்படை உரிமையும் ஒரு நாள் பறிக்கப்படும். அந்த நாள் என்றைக்கும் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சின்னு ஒன்று வரும். இந்த எமர்ஜென்சின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டாபிக். எமர்ஜென்சின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவசர கால நிலை. அது எப்போ போடுவாங்கன்னா பிரசிடென்ட் தான் போட முடியும். ரொம்ப முக்கியமானது, பிரசிடென்ட் தான் போட முடியும் அந்த அவசர காலனை. கவர்னர் வந்து பிரசிடென்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணி அது மூலயமாவும் போட முடியும். ஆனால் மெயின் வந்து பிரசிடென்ட் வந்து ஆர்டிக்கல் 352 படி இந்த எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ணலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கல் 19 என்னென்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், பேச்சுரிமை, நம்ம வந்து நம்ம ப்ரொஃபஷன் என்ன வேலை வேணால் பார்த்துக்கலாம், நம்ம எங்கே வேணால் மூமெண்ட், அதாவது ஒரு அசம்பிளி கூட்டம் நடத்தலாம், இந்த மாதிரி எல்லாத்தையுமே பறிக்கப்படும் எப்போனா இந்த எமர்ஜென்சி போட்டால். ஸோ இது வந்து அடிப்படை தனியாக ஸ்பெசிஃபிக்காக இந்த அடிப்படை உரிமை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் பிரசிடெண்ட்டால் முடியும். ஆனால் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடத்தப்படணும். ஓகேங்களா. பார்லிமெண்ட் வந்து அதை அப்ரூவ் பண்ணணும் பிரசிடெண்ட் சொன்னதுக்கப்புறம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி. இதை பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது மட்டும் சொல்கிறேன். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி யூஎஸ்ஏலேருந்து டிரைவ் பண்ணப்பட்டது. இந்த டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, இது வந்து அடுத்து பார்ப்போம். ஸோ இந்த டிபிஎஸ்பி வந்து எங்கேருந்து எந்த மாடலை பார்த்து நம்ம யூஸ் பண்ணோம்னா அயர்லாண்டு. ஓகேங்களா. டிபிஎஸ்பி வந்து அயர்லாண்டு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து யூஎஸ்ஏ. ஸோ இதை பற்றிலாம் டீட்டெயிலில் அடுத்து பார்க்கலாம். இந்த ரைட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமான ரைட்ஸு. இதுக்குண்டே தனி வீடியோ வேணால் நான் போடுறேன். ஏன்னா இப்போ நம்ம நடத்தணும் ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது மட்டும் நான் விட்டுறக்கூடாது. ஸோ இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, இதில் என்ன பார்த்தோம், ஸ்டார்டிங்கில் 7 ரைட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னோம். எதில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஸ்டார்டிங்கில் 7 ரைட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னோமா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 6 ரைட்ஸ் தான் இருக்குண்டு. அந்த ஃபண்டமெண்டல் ரைட்டில் மொதல் இருந்தது வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி. இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்லேருந்து 44வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 படி நீக்கப்படுது. அதை நீக்கப்பட்டுட்டு வேறு இடத்துல லீகல் ரைட்ஸ்ன்னு ஒரு ஆர்டிக்கல் இருக்கும், ஆர்டிக்கல் 300A அங்கே வச்சுட்டாங்க பார்ட் 12. ஓகேங்களா, இது எதுக்காக ஆர்டிக்கல் இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து எடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, மக்கள்கிட்ட இப்போ கவர்மெண்ட் நினச்சா இப்போ இருக்கிற என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு ரோடு போடணும்னு நினச்சாங்கன்னா எந்த வீடாக இருந்தாலுமே கவர்மெண்ட்டுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது, அந்த வீடை வந்து இடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எதுக்காக தான் இப்போ ஏன்னா மக்கள் வந்து அவங்க வாட்டுக்கு எல்லாம் இடிக்க முடியாது, இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டியை வச்சு யூஸ் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட்னால அவங்களுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுக்காகவே ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கையை வச்சு அதை தூக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கவர்மெண்ட்டுக்கு தேவையானதுக்காக மாற்றலாம், நம்ம அடிப்படை உரிமைகளை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி, இது ரொம்ப முக்கியமான டாபிக். நெக்ஸ்ட்டு வீடியோ அடுத்த பார்ட்டில் பார்ப்போம். ஏன்னா ஒரே பார்ட்டை பார்த்தா உங்களுக்கும் போர் அடிக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்துகிட்டு அடுத்த வீடியோ பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும், நம்ம சேனல் பிளேலிஸ்ட்லேயும் இருக்கும் 10th சிவிக்ஸ்ன்னு. ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் வேணுமோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே ஒரு 2000 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து டெய்லி யூஸ்ஃபுல்லான மெசேஜஸ் வந்து பார்க்குறாங்க, பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு செய்கிற உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. ஓகேங்களா, தேங்க்யூ.